விக்னேஸ்வராய நமக. நம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பொறுப்பு, எதிர்பார்ப்பு, வேகம், விவேகம் இவைகளெல்லாம் கொண்ட மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 25/2/2024 முதல் 2/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி மேசராசி என்பதே உங்கள் ராசியிலே குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் சந்திர பகவான் பயணிக்க காத்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானோடு சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்திலே சனி பகவானும் சூரிய பகவான் புத பகவானும் 12ஆம் இடத்திலே ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் ஒரு நல்ல அருமையான வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு வாரத்தின் கடைசி நாளாகிய சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு சந்திராசிரமும் வேதையும் இருக்கிறது. மற்ற 6 நாட்களும் உங்களுக்கு சந்திராசிரம வேதை இல்லை. நண்பர்களே, பொதுவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு சுப யோகங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 25/2/2024 இந்த வாரத்தில் முதல்ல தேய்பிறையில் வரக்கூடிய பிரதமை திதி ஞாயிற்றுக்கிழமைக்கு. இன்று முழுவதுமே பூர நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள். அடுத்த திங்கட்கிழமை, அதாவது 26/2/2024 திங்கட்கிழமை திதி தேய்பிறையில் வரக்கூடிய துவிதியை திதி. நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். அன்னைக்கு சுப முகூர்த்த நாள். திங்கட்கிழமை அன்னைக்கு சுப முகூர்த்த நாள், இந்த வாரத்தில் முதல் முகூர்த்த நாள். அடுத்தபடியாக 27/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருதியை திதி. தேய்பிறையில் வரக்கூடிய திருதியை திதி. நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். சித்த யோகம் கூடிய நாள். அன்றைய தினம் கரி நாள். அடுத்தபடியாக புதன்கிழமை 28/2/2024 புதன்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி திதி. தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி. அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தியாக வருகிறது, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். அடுத்தபடியாக வியாழக்கிழமை, அதாவது 29/2/2024 இந்த ரிலீஃப் வருடம், அதனால் 23ஆம் தேதி வருது. வியாழக்கிழமை அன்னைக்கு பஞ்சமி திதி. தேய்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி வருகிறது. அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம். அன்றைய தினம் கரி நாள். அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை, அதாவது ஆங்கில மாத பரப்பு மார்ச் மாதம் 1ஆம் தேதி 1/3/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி. நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். அன்று சுப முகூர்த்த நாள், அதாவது இந்த வாரத்தில் 2வது சுப முகூர்த்த நாள். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் 2/3/2024 சனிக்கிழமை அன்னைக்கு தேய்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதி. அன்றைய தினம் 11 மணிக்கு மேலே அனுச நட்சத்திரம். அன்று சித்த யோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகளும் திதி வார யோக நட்சத்திர அமைப்புகளும். மேசராசி என்பதே, இந்த வாரம் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா தனாதிபதியோடு சேர்ந்து உங்கள் ராசிநாதன் 10ல் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் உண்டு. அதே மாதிரி சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜீவனஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு தொழில்ஸ்தானம் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல தான் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறார், உங்கள் ராசிநாதன். அதனால் தொழில்நிலையை பொறுத்தளவுக்கு இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமும் உங்களுக்கு லாபத்தையும் நிறைய கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மன நிறைவான வாரமாக அமைய காத்திருக்கிறது. ஏன்னா சூரியன் சனி சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது நல்ல மன நிறைவை தரும். எதிர்பார்த்த மாற்றங்களும் திருப்பங்களும் கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு சிறந்த வாரமாக அமையும்.
அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரம். ஏன்னா சூரிய புதன் சேர்க்கை இருக்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக வந்து அரசு தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே இந்த வாரம் எதிர்பார்த்த பலன்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சற்று கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் 4ஆம் இடத்தை அவர் 6ஆம் இடத்தில் அமரும் பொழுது உடல்நிலைகளும் மனநிலைகளும் சற்று டென்ஷன் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. உடல் சார்ந்த விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கவனம் செலுத்தினால் நல்ல யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்தபடியாக வந்து சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து மேசராசி அன்பர்களுக்கும் இந்த வாரம் ஒரு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும். ஏன்னா இந்த வாரத்தில் துவக்க நாள் சொல்லக்கூடிய அந்த முதல்ல வந்து திங்கக்கிழமை தான் சுபமுகூர்த்த நாள் வருகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு சுபமுகூர்த்த நாள் வருகிறது. இந்த 2 நாளுமே வந்து உங்களுக்கு நல்ல சந்தோஷம் இல்லாத நாளாக அமையக்கூடிய காரணத்தினால சுபமங்கலத்தை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் அந்த நாள் வந்து உங்களுக்கு உபயோகமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். அந்யோன்யமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத நபர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் விலகி லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது கல்யாணத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு சுப செய்திகள் கிடைப்பதற்கும் சுபமங்கலத்தை பேசுவதற்குமான வாய்ப்பாக அமையும். அதுபோக வந்து வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதனால் மேசராசி என்பதை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு அருமையான யோக பலத்தை தரக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் 2 நாள் கரிநாள் வருகிறது. அதாவது வந்து செவ்வாய்க்கிழமைக்கும் வியாழக்கிழமைக்கும் கரிநாள் வருகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம்னு பார்க்குறப்ப அருமையாக வந்து இந்த வாரத்தில் கிடச்சிருக்கு. அதாவது வந்து முதல்ல சங்கடகர சதுர்த்தி புதன்கிழமைக்கு வருது. சங்கடங்களை எல்லாம் ஹர என்றால் அகற்றுதல். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள் புதன்கிழமைக்கு விநாயகருடைய ஆசீர்வாதத்தோடு அன்றைக்கு வருகிறது சங்கடகர சதுர்த்தி. அடுத்தபடியாக சஷ்டி திதி வருகிறது. சஷ்டி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு சஷ்டி திதி வருகிறது. அன்றைக்கு நட்சத்திரமும் விசாக நட்சத்திரம் வரை வருகிறது. முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். நல்ல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அன்றைக்கி சுபமுகூர்த்தம் வேறு. அடுத்து வந்து தேய்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி வாராகி அம்மனையும் பஞ்சமுக தெய்வங்களையும் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணலாம், விநாயகரை வழிபாடு பண்ணலாம். பஞ்சமுக தெய்வங்களை வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல அனுக்கிரகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதில் இந்த வாரத்தில் தெய்வ பலம் மிக்க அனுகூலமான வாரமாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால் உங்களுக்கு பரிபூர்ணமாக பயன்படுத்தினீங்கன்னா மேசராசி நண்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் சுப யோகத்தை அள்ளித்தரக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக வந்து உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதே நல்ல வலுவான பலம். அதோடு சேர்த்து 7ஆம் அதிபதி சேர்ந்து அமர்ந்திருக்கிறது. தனம் வாக்கு குடும்பாதிபதியாகிய சுக்கிரபகவான் 7ஆம் இடத்தை இன்னொரு அதிகாரம் பெற்று அமர்ந்திருக்கிற லாப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். பயன்படுத்தி லாபத்தை அனுபவிக்க ஜோதிடரின் வாழ்த்துக்கள்.